मअशर मन आमन बिलिसानिही वलम यदखिल ईमान कल्बह ये மக்களே யார் தன்னுடைய நாவால மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறார் அவருடைய உள்ளத்தில் ஈமான் நுழையலையோ அப்படியான மக்கள் என்று கூப்பிட்டாங்க. இது யாருக்குன்னா முனாஃபிக்குகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமன்னா பில்லாஹி வ பில் யௌமில் ஆகிர் வமாஹும் பிமுஃமினீன். அவங்க நாவால சொல்றாங்க நாங்க அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆனா உண்மையில அவங்க ஈமான் கொள்ளல, உள்ளத்தில் ஈமான் நுழையல. அது முனாஃபிக்குகளை தான் அப்படி சொல்றது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அப்ப இதுல முஃமின்கள் முனாஃபிக்குகள் எல்லாரும் இருந்தாங்க. சொன்னாங்க லா தகஉ ஃபி அராதில் முஸ்லிமீன் ஃபி அவ்ராத்தில் முஸ்லிமீன். முஸ்லிம்களுடைய மானத்துல பறிக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடாதீர்கள். லா தகதாபுல் முஸ்லிமீன். முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தகஉ ஃபி அவ்ராத்திஹிம். அவங்களுடைய மானத்தை வாங்குற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள், குறைகளை தேடாதீர்கள். முஃமின்களை பத்தி புறம் பேசாதீர்கள், முஸ்லிம்களை பத்தி புறம் பேசாதீர்கள், அவருடைய மானத்தை பத்தி ஆராயாதீங்க. அவர் எப்படி தொழுகையாளியா, ஒழுங்கா தொழுகிறாரா இல்லையா, நோன்பு பிடிக்கிறாரா இல்லையா, அது உங்களுக்கு தேவையில்லை. ஒழுங்கா சம்பாதிக்கிறாரா இல்லையா, அழகா இருக்கிறாரா இல்லையா, உங்களுக்கு தேவையில்லை. அப்படி ஈடுபடாதீர்கள். வமையத்தபி அவ்ராத்தில் முஸ்லிமீன் யத்தபில்லாஹு அவ்ரதஹு. யார் முஸ்லிம்களுடைய மானத்தை வாங்குற காரியங்களை, அவருடைய குறைகளை ஆராய்கிறார்களோ, தேடித் திரிகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய குறையை தேடத் தொடங்குவான். அல்லாஹ்விட்டு யாரும் மறைய முடியாது சகோதரர்களே. வமையத்தபில்லாஹு அவ்ரதஹு யஃப்லஹு ஃபீ பைத்தி. யாருடைய குறைகளை அல்லாஹ் ஆராய்கிறானோ, அல்லாஹ் பிடிக்க தொடங்கினா அவனை நடு வீட்டுல வச்சு அவன் தவறு செஞ்சால் அதை அல்லாஹ் பகிரங்கப்படுத்துவான், அல்லாஹ் கேவலப்படுத்துவான். எனவே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முனாஃபிக்குகளேன்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரிடத்தில் இந்த தன்மை இருக்கோ, முஸ்லிம்களை பற்றி புறம் பேசுறது, முஸ்லிம்களை குறைகளை ஆராய்றது, அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது, அவன் முனாஃபிக். வாயால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறானே தவிர உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அவன் இவ்வாறு செய்ய மாட்டான். मोहतरम हज़रात, मैं पिछले हफ्ते 2 हफ्ते पहले भी इस उन्वान पे बात किया था कि आफातुल लिसान, जुबान की आफतों के बारे में। जुबान बहुत बड़ी नेमत है, इसके जरिए इंसान जन्नत भी कमा सकता है, जहन्नम भी।